கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1756 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 51 அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி பகுதி, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தவர் உனக்கு பாதுகாப்பை தரமாட்டாரா? இந்த உலகம் பாதுகாப்பற்றதுதான், ஆனால் கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை தருவார். மகளே, மகனே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். உனக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது, உன் வேலைக்கு, உன் தொழிலுக்கு, உன் சரீரத்திற்கு, உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தொழில், உன் வியாபாரம், உன் கடைக்கு ஆபத்து வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் உனக்கு பாதுகாப்பு இல்லையே என்று கலங்காதே. இயேசு கிறிஸ்து தம் கரத்தின் நிழலினால் உன்னை மூடிக்கொள்வார். அவர் செட்டைகளுக்குள்ளே நீ அடைக்கலம் புகுவாய். பயப்படாதே, ஆண்டவர் உனக்கு மறைவிடமாயிருப்பார். உன் சிறையிருப்பு மாறும், உன் கண்ணீர் மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் மனிதர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்களே, செயல்படுகிறார்களே, குடும்பத்தார் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்களே, உலகம் எனக்கு விரோதமாய் பேசுகிறது, நான் எங்கே ஓடுவேன், எங்கே மறைந்து கொள்ளுவேன்? ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பாதுகாப்பை தருகிற தேவன் உன்னை நேசிக்கிறார். மகளே, யார் உனக்கு மறைவிடமாய் இல்லாவிட்டாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் உனக்கு மறைவிடமாய் இருப்பார். தம் கரத்தினாலே உன்னை தாங்குவார், உன்னை ஏந்துவார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! மனிதர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உன்னை தாங்குவார், உனக்கு மறைவிடமாய் இருப்பார். ஹல்லேலூயா. யார் உன்னை விழுங்க நினைத்தாலும் நடக்கவே நடக்காது. குறித்து வைத்துக்கொள். கர்த்தரோ உன்னை தாங்குவார், தாங்குவார், தாங்குவார். உனக்கு மறைவிடமாயிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.